மேட்டர் அண்ட் ஃபார்ம். இது பொருள் மற்றும் வடிவம். மேட்டர் என்பது பொருள், இது மூலக்கூறு. பொருள் மூலக்கூறு என்று சொல்லப்படுகிற பொருள். அதிலிருந்து ஏதாவது தயாரிக்கப்படவோ அல்லது அதிலிருந்து வடிவமைக்கப்படக்கூடிய அடித்தளமான பொருள் மேட்டர் அப்படின்னு சொல்றது. சொல் அந்த விஷயம் லத்தீன் வார்த்தையான மெட்டீரியா என்ற வார்த்தையிலிருந்து இது பெறப்பட்டது. அதாவது அதனுடைய பொருள் மரம், மெட்டீரியா. தானே வார்த்தைக்கு பின்னோக்கி செல்கிறது என்ற பொருளில் இது வருகிறது. மேத்தர் அதாவது மதர் என்பது தாய். இவ்வாறு பொருள் என்பது தாய் பொருள். தாய் பொருள் அதுதான் ஒரு சப்ஸ்டன்ஸ். அப்படி சப்ஸ்டன்ஸ் அந்த மூல பொருளாக இருக்கக்கூடியது. ஒரு புறநிலை வடிவம் என்பது ஒரு பொருளின் வெளிப்புற வடிவம், தோற்றம், ஒரு ஆழமான நிலை வடிவம் போன்றவையாக உள்ளது. விஷயம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. மனோதத்துவத்தில் வடிவம் செயலில் உள்ளது, தீர்மானிக்கிறது. பொருளிலிருந்து வேறுபட்ட ஒரு பொருளின் கொள்கை சாத்தியமான கொள்கை எனப்படுகிறது. என்னவாக இருக்கும்? மனோதத்துவ வடிவத்துல செயலில் உள்ளது. பொருள் செயலில் உள்ளது, அது தீர்மானிக்கிறதா இருக்கிறது. பொருளிலிருந்து வேறுபட்ட ஒரு பொருளின் கொள்கையா, அதாவது கொள்கை சாத்தியமான கொள்கையா என்ற வகையில் அமைந்துள்ளது. பொருள் மற்றும் வடிவம் என்ற வார்த்தைகள் தத்துவ வரலாற்று முழுவதும் பல வழிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அனாக்சகோரஸ் கிமு 500-420 அந்த வருஷத்துல உள்ள காலங்கள். விஷயம் நித்தியமானது. முதலில் இது ஒரு குழப்பமான நிலை. அனைத்து இறுதி துகள்கள் அல்லது விதைகள் ஒன்றாக கலந்திருக்கும் குழப்பமான நிலை. அதாவது எல்லாமே எல்லா பொருட்களும் ஒரு துகள் அல்லது விதை ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய ஒரு பொருள். வெகுஜனமானது ஒரு கட்டத்தில் விரைவாக சுழலும் இயக்கத்தால் சீர்குலைந்து விதைகளை பிரித்தது. விதை எப்படின்றது அதோடைய பரிணாம வளர்ச்சி பெரும் தரத்தில் இருக்கக்கூடியது. இது விதை பிரிக்குது. இது உலக விஷயங்கள் வான உடல்களையும் கொண்டு வருகிறது. உண்மையில எருமைவாதம் பொருளுக்கும் வடிவத்துக்கும் இடையே அனாக்சகோரஸ் தனது நூஸ் என்ற கருத்தாக்கத்தின் மூலம் அறிமுகப்படுத்துறார். எருமைவாதம் பொருளுக்கும் வடிவத்துக்கும், ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு பொருள் தனித்தே இல்லை, அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. இந்த ஒரு பொருளுக்கும் ஒரு வடிவம் இருக்கு. இது மூன்று வகையான வடிவம். திடப்பொருள், வாயு பொருள், திரவ பொருள் அப்படின்னு சொல்றோம். இது மூன்றுக்குமே வடிவங்கள் இருக்குது. பொதுவா சொல்லும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு திடம் அது சீக்கிரமா அது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது. ஒரு மலை, பாறை இந்த மாதிரி ஒரு திட வடிவம் உள்ளது. வாயு ஒன்றுக்குன்னா நீர் ஆவியாகிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுவும் ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். ஆனா அது ஆவியா இருக்கு. அதோடைய வடிவம் அப்படின்னு சொல்றதுக்கு அது சொல்ல முடியாது. இப்படி வடிவம் அது சொல்ல முடியாது. நீர் இருக்கக்கூடிய திரவத்தன்மை இருக்கக்கூடியது அது தனியா ஒரு வடிவம் கிடையாது. அது எந்த பொருள், எந்த ஒரு இதுல வைக்கிறோமோ அது இருக்குதோ, அந்த இருக்கக்கூடிய அந்த பொருளுடைய வடிவத்தை அந்த குறிப்பிட்ட நீர் அந்த வடிவத்தை பெற்றுள்ளது. அந்த வடிவத்தை சொல்லலாம். அது அதோட வடிவம் தான் உண்மையான வடிவம் அப்படின்னு சொல்லல. அந்த வடிவம் அந்த பொருள் வைத்திருக்கக்கூடிய அந்த அது இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய அமைப்பை பொறுத்து அதனுடைய வடிவம் கணிக்கப்படுகிறது. இப்ப இருமை அனாக்சகோரஸ் அதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாவற்றிலும் மெல்லியது என்ற கருத்துடன் கூறுவது உண்மையாக இருக்கலாம். இல்லையா அந்த பொருள் அந்த வடிவம் எல்லாவற்றும் இந்த நோஸ் அனாக்ரோசஸ் ஆன்மீக யதார்த்தவாதிகள் போதிய பொருளற்ற சொற்கள் விவரிக்க முயன்றார். அதாவது ஆன்மீக யதார்த்தம் அப்படின்றது அது நிரூபிக்க முடியாத ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். அந்த இதை அது பொருளற்ற சொற்கள்ல விவரிக்க முயன்றார் இவர். ஏன்னா நேரம் அப்படின்றது நேரம், ஆகாயம் இதெல்லாம் ஒரு அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது.
அது ஒரு பொருள் நேரம்ன்ற வந்து சில விஷயங்கள் வந்து கணக்கில் எண்ணிக்கையில் அடங்காத எண்ணிக்கையில் அடங்காததாக இருக்கிறது. பொருள் வந்து எண்ணிக்கையில் அடங்கக்கூடியது, பொருள் எண்ணிக்கையில் அடங்கக்கூடியது. இந்த காரணத்துக்கு அரிஸ்டாட்டில் வந்து குறிகாரர்களில் விவேகமான மனிதர் என்று அழைக்கிறார். இவரை வந்து அரிஸ்டாட்டில் அப்படி சொல்றாரு. இது அவரது முன்னோடிகளின் அபத்தங்களை குறிப்பிடுகிறது. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய தத்துவவாதிகள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து சிலர் வந்து ஏற்றுக்கொள்றாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து அவர்களின் முன்னோடிகள் வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து அபத்தங்கள் என்று குறிப்பிடுகிற சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. ஒரு பொருளை வந்து அது என்னமாக மாற்றும் நிரந்தர யதார்த்தத்தை அடையாளம் காண பிளேட்டோ வந்து படிவம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு கான்செப்டுக்குள்ள வரும்போது டெக்னிக் டேர்ம்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க. ஒரு பொருளை வந்து என்னவாக மாற்றும் நிரந்தர யதார்த்தத்தை அடையாளம் காண இந்த பிளேட்டோ வந்து படிவம் என்ற வார்த்தையை வந்து சொல்றாரு. வடிவம் பொருட்கள் வந்து அது ஒரு பொருளை வந்து படிவம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அதை நிரூபிக்கிறார். அவர்கள் வந்து நிஜ உலகத்திற்கு சொந்தமானது, அதாவது பொருள் வந்து வரையறுக்கப்பட்டது மற்றும் காலத்திற்கு உட்பட்டது. இந்த பொருள் வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டதான், காலத்திற்கும் வரையறைக்கும் உட்பட்டதான். ஏன்னா மாற்றம் பன்முகத்தன்மை மற்றும் நிலை உலகத்தை சேர்ந்தது. இந்த பொருள் வந்து ஒரு நிரந்தரமானது என்று சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. மாற்றும் அந்த பன்முகத்தன்மை ஒரு பொருள் அப்படின்றது வந்து அது பரிணாம வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அதனுடைய மாற்றம் வந்து அதனுடைய நிலையிலிருந்து குறைவாகவோ அது கழித்தலாகவோ அல்லது தாழ்ந்த நிலையிலே தாழ்வான நிலையிலோ அது மாறக்கூடியதாக இருக்கிறது. வரையறுக்கப்பட்ட அதுபோல அது வந்து ஒரு காலத்திற்கு உட்பட்டது. இந்த காலம் வந்து பொருள் வந்து இவ்வளவு நாள்ல வந்து இந்த பொருளுடைய இருப்பு வந்து இப்படியே இருக்கும். அப்ப காலங்கள் மாறும்போது அதனுடைய இருப்பு, அதனுடைய அளவுகள் மாறக்கூடியதா இருக்கு, அல்லது பரிணாம வளர்ச்சியில் வந்து மாற்றங்கள் நிகழ்ந்து அதனுடைய வேறு ஒரு தோற்றத்தில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பொருள் அடிப்படை படிவங்களை விட தாழ்வானது. பொருள்னா அடிப்படை படிவம் வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு அது வந்து காலப்போக்கில் வந்து அதனுடைய நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு அது போகக்கூடியதாக இருக்கு. அது முடியும் மற்றவருக்கு ஒரு குறைக்க முடியாது. இரண்டுக்கும் இடையே இருமை உள்ளது. பொருளுக்கும் நிலைத்தன்மை இல்லை மற்றும் ஒற்றுமை. உலகில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் மற்றும் கோளாறுகளுக்கு இது பொறுப்பு. இது உண்மையானதல்ல. அது ரெண்டும் வந்து பொருளுக்கு நிலைத்தன்மை இல்லை, அதோட ஒற்றுமை, அது ஒரு ரெண்டுமே இருக்கு. ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சில நேரங்களில் சில வந்து பொருள் அப்படியே இருக்கு, சில காலங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. அப்ப அதனுடைய காலம் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அதனுடைய காலங்கள் வர வர அதனுடைய மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப அதனுடைய குறைபாடு அனைத்து குறைபாடு உண்டாகிறது. கோளாறு குறைபாடுகள்லாம் உண்டாக்கி அது மாற்றத்தை கொண்டு வருது. இந்த இடத்துல வந்து அது இல்லாதது அல்ல, மாறாக அது இருப்பின் கீழ் வடிவத்தை கொண்டுள்ளது. அதாவது ஒரு பொருள் இருக்கு, மழையா இருக்கு, அந்த மழை வந்து கொஞ்ச காலப்போக்குல உடஞ்சு ஆகி அந்த பாறைகள் வந்து உடைந்து சிதறி அப்படியே சீர் கற்களாக மாறி அது மணல் அந்த நிலைக்கு வருகிறது. அப்ப மழை வந்து இல்லை அப்படின்னு இல்லாததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மழை ஒரு மாற்றம் அடைந்திருக்கிறது, கீழ் வடிவத்தை பெற்றுள்ளது. மழை என்ற அந்த பெரும் உருவம் வந்து மண் கல் என்ற சிறு உருவத்திற்கு கீழ் வடிவத்திற்கு மாறியுள்ளது, அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. உண்மையில் அது வடிவங்களில் உண்மை காரணமாக உள்ளது. இன்டர்பிளேயிங் விளைவுதான் உலக வடிவங்களும் மற்றும் பொருளும். வடிவம் பற்றி வந்து பிளேட்டோனிக் கருத்து அதன் தோற்றம் பித்தாகோரியன் எண்கள் கோட்பாட்டில் இருந்தது. அதாவது எண் என்பது உண்மையில் இறுதி உறுப்பு, எல்லா உண்மைகளையும் எண்களால் ஆனது, எல்லா உண்மையும் எண்கள் ஆனது. இந்த பிளேட்டோவில் அது அவரது நித்திய வடிவம் என்ற கோட்பாட்டுக்கு உத்வேகம் கிடைத்தது. இது பாதிக்கப்பட்ட மாறாத சாரமாகும். அந்த வடிவம் வந்து வடிவம் அது தோற்றம் வந்து வடிவம் பற்றிய கருத்து, அதன் தோற்றம் இதெல்லாம் வந்து எண்கள் கோட்பாட்டுலதான் இவர் வந்து பாக்குறாரு. எண் என்பது உண்மையின் இறுதி உறுப்பு, அது எல்லா உண்மையும் எண்களால் ஆனது. எண் வந்து மாறாது, அதனுடைய அது கான்ஸ்டன்டா அது அப்படிதான் இருக்கு. இந்த எண்கள் வந்து இது போது இந்த
விளைவுதான் அது வருது அப்படின்றது வந்து அது யாரு செஞ்சாலும் சரி எப்படி கூட்டணும் அதே ஒரு விளைவு அல்லது முடிவை தான் அது கொண்டு வரும். அது பொருளுடைய இருப்புகள் வந்து அந்த மாதிரி இருக்காது, அதனுடைய வடிவங்கள் வந்து மாறும். என்ன ஆனா அது வந்து நித்திய வடிவத்தினுடையது. மற்றபடி இது வந்து மற்றபடி நிழல்வக பொருள் வேகமான விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களும் மாறக்கூடியது, மாறாது. இது நித்திய வந்து மாறாத சாராம்சம் அது எண்களால அது ஆனது. பொருள் வந்து ஹைபோகுமெனல் அல்லது மற்றும் வடிவம் சொல்ல மாறும். அவர் வடிவம் பற்றிய சுருக்கமான பிளேட்டோனிக் கருத்தை நிராகரித்தார் மற்றும் ஒவ்வொரு விவேகமான பொருளையும் வாதிட்டார். இப்ப இவர் வந்து பிளேட்டோவோட அவருடைய கருத்துப்படி சொல்லப்படுகிற கருத்துக்களை இவர் வந்து வாதிடுகிறார். இது வந்து விவேகமான ஒரு பொருளா வந்து இவர் வேற ஒரு நிராகரித்து அதற்கு எதிராக வந்து இவர் வாதிடுறார். பொருள் மற்றும் வடிவம் இரண்டையும் கொண்டுள்ளது. இவை இரண்டும் வந்து மற்றொன்று இல்லாமல் இருக்க முடியாது. அது பொருளும் அதே வடிவம் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒரு பொருள் இருக்குன்னா அது இப்படிதான் பொருள் அப்படின்னா அதனுடைய வடிவம் இல்லாம அந்த பொருள் இல்லை, அது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது என்று கூறுகிறார். இருக்க மற்றொரு தொடர்பு இல்லாம அதோட ஒற்றுமை இல்லாம தொடர்பு இல்லாம அது இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அரிஸ்டாட்டில் வந்து பொருள் வேறுபடுத்தப்படாத முதன்மை உறுப்பு, அதிலிருந்து விஷயங்கள் உருவாகின்றன என்பதை விட தானே விஷயம் இந்த மூளை பொருளிலிருந்து குறிப்பிட்ட விஷயங்களின் வளர்ச்சி இதில் அடங்கும். அது அது சப்ஸ்டன்ஸ்ல இருந்துதான் ஒரு பொருள் வந்து உருவாகுது. அது பொருள் தான் அது அடுத்தடுத்த ஒரு வடிவத்தை பெற்று புது புது பொருட்களாக உருவெடுக்கின்றது. அது வந்து முதன்மை பொருள், அதாவது முதன்மை பொருள் அப்படின்ற பொருள் தான் அது முதன்மை பொருள் இருக்கு. அதிலிருந்து சில விஷயங்கள் வந்து அந்த விஷயங்கள் அந்த வடிவங்கள் வந்து உருவாகி கொண்டே வருகிறது. அப்படி வரும்போது அந்த தோற்றம் மாற்றம் வந்து ஏற்படுகிறது, அது வேறுபாடாகுது. அது அறியக்கூடிய பிரபஞ்சம் கொண்டிருக்கும் குறிப்பிட்ட வடிவங்களை அது பெறுது. அப்ப ஒவ்வொரு பொருளும் வந்து ஒரு குறிப்பிட்ட அடுத்ததான ஒரு புது வடிவங்களை வந்து அது கொண்டு வருகிறது. பொருள் வந்து சாத்தியமான காரணி உண்மையான காரணியாக அமைகிறது. பொருள் வந்து சாத்தியமான காரணி தான், அது உண்மையான காரணி. அந்த பொருள் இருப்பை வச்சுதான் அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்து செல்கிறது. அரசாட்டில் இருப்பை வந்து மேலும் முன்வைக்கிறார். அதாவது ஒரு முதன்மை, அது அசையாத நகத்தோர், அதாவது பொருளிலிருந்து தனித்தனியான தூய வடிவம், முக்கியமானது மற்றும் மாறாதது. இப்ப பொருள் அப்படின்றது வந்து நித்தியமான பொருள், அது அநித்தியமான பொருள். அப்படி அழியாத பொருள் வந்து நித்தியமான பொருள் என்றும், அழியக்கூடியது வந்து அநித்தியமான பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பொருள் வந்து தனித்தனியான தூய வடிவம், அது இப்ப கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது ஒரு பொருள் தான். அது அசத்து பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நித்தியமானது, அது தூய வடிவம். அதுக்கு ஒரு வடிவம் இருக்குன்னா தூய வடிவம்னு சொல்றது. அப்ப அது இறைவன் அப்படின்றது கடவுளை வந்து சொல்லும்போது அது தூய வடிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கும் வடிவம் இருக்கு. சில சமயங்கள்ல வந்து வடிவம் உண்டு, சில சமயங்கள்ல வடிவம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான ரெண்டு கோட்பாடுகள், வெவ்வேறு கோட்பாடுகள் வந்திருக்கு. ரெண்டுமே இருக்கு, இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு. வடிவமற்ற நிலை, வடிவம் உள்ள நிலை, அப்புறம் ஒரு ரெண்டும் சேர்ந்த ஒரு நிலையும் இருக்கிறது. ஒரு உருவம் இருக்கு, ஆனா இந்த உயிரோட ஒரு உருவம் அப்படி இல்லை, உயிரற்ற ஒரு உருவம் இருக்கக்கூடிய நிலையும் இருக்கு. அரிஸ்டாட்டில் கூற்றுப்படி வந்து ஒரு பொருளின் விஷயம் அதன் கூறுகளை கொண்டிருக்கிறது. ஒரு பொருளின் விஷயம், அதாவது அதனுடைய சாரம் அல்லது அதனுடைய வடிவம் ஒரு கூறுகளை கொண்டிருக்குது. காரியம் உருவானதும் அது ஆகி வருகிறது என்று கூறலாம். மற்றும் வடிவம் உள்ளது. காரியம் ஒரு காரணத்துக்கு எப்படி காரியம் இருக்கும், அது போல ஒரு பொருளுடைய அது வடிவம் அதனை சார்ந்து உள்ளது. ஒரு வடிவம் வந்து எந்த ஒரு பொருளுக்கும் வடிவம் வந்து ஏற்படுது போல இந்த காரியம் உருவாறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப காரணம் வந்து முன்னால் இருக்கும்போது இந்த காரியம் போல வடிவமும் காரணம் போல பொருளும் இருக்கிறது. அந்த உறுப்புகள் ஏற்படுறது அமைப்பு அதன் விளைவாக அவை பொருளாக மாறிவிட்டன. அதாவது எல்லா உறுப்புகளும் இருக்கு, இந்த உறுப்புகள் சேர்ந்து ஒரு புது பொருளா மாறுது. சில ஒரு பொருள் வந்து பல உறுப்புகளை பல விஷயங்களாகவும் மாறுது. விருப்பமான உதாரணம் செங்கற்களால் ஆன வீடு. செங்கற்கள் வீட்டின் விஷயம், ஆனால் செங்கற்கள் அனைத்து வீட்டை கணக்கிடுவதில்லை.
இப்ப செங்கல் வந்து ஒரு பொருள். இப்போ அதோடைய வடிவம் அந்த செங்கல் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு வடிவத்தை வந்து கொண்டு வரும். நிறைய பொருட்கள் வந்து சேர்ந்து ஒரு செங்கல் வந்து ஒரு வீடா மாறுது. செங்கல்கள் அனைத்தும் வீட்டை வந்து கணக்கிடுவதில்லை. செங்கற்களின் குவியலுக்கு எதிராக வடிவம் என்பது ஒரு காரணம், அது அதன் கட்டமைப்பாகும். செங்கற்கள் வந்து ஒரு வடிவத்தை கொண்டு வர்றது ஒரு காரணம் வந்து அது இந்த காரணம் செங்கல்லாம் சேர்ந்து ஒரு வீடா வர்றதுக்கு செங்கற்கள் வந்து ஒரு காரணம். இந்த காரணத்துடைய விளைவு அது கட்டப்படுகின்ற அது சேர்ந்த செங்கற்களின் கூட்டுகளால் ஆன ஒரு வடிவமா வீடு வந்து இருக்கு. இப்ப இந்த விஷயம் பொருட்களின் வடிவமாக விஷயம் வந்து பொருட்களின் வடிவமா இருக்கு. ஆனா வடிவம் வந்து ஒரு குறிப்பிட்டது, அதாவது பொருள் வந்து செங்கற்கற்களையும் அதனுடைய கட்டி முடிக்க ஒரு வீடு வந்து அதனுடைய விஷயம் அது வந்து அதனுடைய வடிவமா இருக்கு. முன்னுரிமை மற்றும் விளக்கமளிக்கும் மதிப்பு, ஏனெனில் படிவம் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உள்ளது அந்த கட்டமைப்பில் இருக்கும்போது உள்ளமைவு ஒன்றும் செய்ய முடியாது. அரிஸ்டாட்டிலின் வடிவம் வந்து வடிவம் பற்றிய கருத்து அவர் தொலைநோக்கு பார்வையுடன் இணைந்து அந்த முடிவை அளிக்கிறது. அரிஸ்டாட்டிலின் வடிவம் வந்து அரிஸ்டாட்டிலின் அந்த வடிவம் பற்றிய கருத்து வந்து அப்படி தொலைநோக்கு பார்வையில் இணைந்து அந்த முடிவை கொடுக்குது. முறையான மேம்பாடு ஒரு திசையை கொண்டுள்ளது மற்றும் ஒரு குறிக்கோளையும் கொண்டிருக்கலாம். மேலும் சில விஷயங்கள் வந்து மேலும் தெரிவிக்கப்படுகின்றன. மற்றவர்களை செங்கற்களின் களிமண்ணை விடவும் வீடு செங்கற்களை விடவும் அதிக வடிவில் இருக்கும். இப்ப பொருட்களுடைய கூட்டு வந்து அது ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருது. சில பொருட்களினுடைய மாற்றங்கள் வந்து அதனுடைய பொருளுடைய குறைஞ்சு அது புதிய ஒரு வடிவத்துக்கும் வருது. இயல்பா ஒரு வடிவத்துல இருக்கு. இப்ப அது வந்து குறைய இன்னொரு வருது. செங்கல்லை விட செங்கல் வந்து களிமண்ணை விடவும் பேசு. அந்த வீடு வந்து செங்கற்களை விடவும் பெருசு. அப்ப இந்த பொருள் அப்படின்ற அந்த காரணமாகிய பொருள் வந்து காரியமாகிய விளைவு காரியமாகிய விஷயத்துக்கு வரும்பொழுது அதனுடைய மாற்றங்கள் வந்து பெருசா இருக்கு. அதாவது சிறு சிறு பொருட்களை சேர்த்து ஒரு பெரிய ஒரு உருவத்தை கொண்டு வர்றது போல செங்கல் களிமண்ணா இருக்கிறது அது செங்கலா மாட்டாங்க, அது உருவத்துக்கு வருது. இந்த களிமண் அப்படின்றத விட செங்கல் வந்து ஒரு பெருசாகும். இந்த செங்கல் வீடு வந்து செங்கற்கள் எல்லாம் சேர்த்து கட்டும்போது இந்த வீடு வந்து பெருசா இருக்கு, வடிவில் வந்து இது பெருசு. அப்போ இப்ப செங்கல் அப்படின்னு இருக்கும்போது அது சின்னதா இருக்கு. இந்த நிறைய செங்கல் வந்து சேர்ந்து ஒரு வீட்டை கட்டும்போது அந்த வீட்டினுடைய அளவு வந்து பெருசா இருக்கும். இப்போ ஒரு செங்கல் அந்த வீடுன்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த செங்கலுடைய அளவுக்கு குறைவாகவும் வீட்டினுடைய அளவு பெரியதாகவும் இருக்கும். பொருள் மற்றும் விபத்துகள் போன்ற சாராம்சங்கள், அதாவது மேட்டர்னல் ஆக்சிடென்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த சாரம் என்ற சொல் முதன்மையாக பொருளை குறிக்கிறது மற்றும் தகுதியான அர்த்தத்தில் விபத்துக்களை குறிக்கிறது. இந்த சாரம்ன்றது வந்து அதனுடைய முக்கியமானது. ஒரு பொருளோட செயலோ அது செயலோ சொல்லும்போது சாராம்சம்ன்றது முக்கியமானதாக இருக்கிறது. அது வந்து தகுதியான அர்த்தத்தையும் அது குறிக்கப்படுகிறது. நமது கவனம் வந்து பொருளை குறிக்கும் சாரம் என்று சொல்லில் உள்ளது. பொருளுடைய சாரம் என்ன? இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய சாரம் என்ன அப்படின்னு அதை வச்சுதான் ஒட்டுமொத்தமான அந்த பொருளுடைய தன்மைகள் வந்து உண்மையிலே நம்ம குறிப்பிக்கிறோம். இப்ப கணிசமான சாரம் அதன் செயல்பாட்டு முறைகளில் அடிப்படையில் அறியப்பட்டு வரையறுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டா தாவர உணர்ச்சி மற்றும் அறிவுசார் செயல்பாடுகளை கொண்ட ஒரு பொருள். அடிப்படைகளின் செயல்பாடுகளை அவள் ஒரு உடல், உணர்வு, பகுத்தறிவு மற்றும் உயிருள்ள பொருள் என வரையறுக்கலாம். பொருள் வந்து உயிரில்லாத பொருள் இருக்கு. இப்ப வந்து கணிசமான செயல்பாட்டு முறைகள் அடிப்படையில வந்து வரையறுக்கும் போது அது தாவரத்துக்கு உணர்ச்சி இருக்கு, உயிர் இருக்கு. உணர்ச்சி மற்றும் அறிவுசார் செயல்பாடுகளை கொண்ட ஒரு பொருள். உணர்ச்சி இருக்குதான், உயிர் இருக்கு. அறிவுசார் என்பது மனிதனுக்கு உடல், அது அமல் அப்படின்றது இருக்கு. அதுல ஒட்டுமொத்தமான ஒரு பொதுவான கருத்தை எடுத்து பொதுவான இயல்பு பொதுவான ஒரு வரையறைகளை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு சார அம்சம் மனிதர்கள் என்றால் இப்படிப்பட்டவர்கள் தான். அவர்கள் வந்து ஒரே மாதிரியானவர்கள் தான், ஒரே மாதிரி ஆனா வரையறைகளை கொண்டுள்ளவர்
ஒரே இனங்கள் இருக்கக்கூடியவர்கள், ஒரே இனங்கள் மாதிரி இவங்க அப்படிதான் அப்படின்ற ஒரு மாதிரியை கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட சாராம்சம் மற்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனால் வரையை ஊகிக்க முடியும். மனித இனத்தில் உறுப்பினராக உள்ளது. இருப்பின் இது உண்மையிலேயே உலகளாவியது என்ற காரணத்துக்காக வரையறை இனங்களின் உறுப்பினர்களின் தனித்துவத்தை வெளிப்படுத்தாது. இப்ப மனித இனம் மனித இனம் எல்லாம் ஒன்னா இருந்தாலும் உலகளாவிய காரணம் அந்த உலகளாவிய இனங்களின் உறுப்புகள் தனித்துவதை வெளிப்படுத்த மொத்தம் மனிதர்கள்லாம் இப்படிப்பட்டவர்கள்லாம் அப்படின்னு அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் ஒரே மாதிரி மனிதர்கள்லாம் அப்படிதான் இருக்கும். கிருஷ்ணன் ரோஸை நான்களை போலவே இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் தனிநபராக அவர்கள் முற்றிலும் வேறுபட்டவர்கள். அதாவது பொதுவான மனிதர்களின் போது ஒரு கருத்து மனிதர்கள் இப்படிதான் உள்ளவர்கள் பொதுவான ஒரு கருத்து எல்லா மனிதர்களுக்குமே பொருந்தும். ஆனா ஒரு தனி மனுஷனை எடுக்கும்போது ஒரு தனி மனிதரை பற்றி நம்ம குறிப்பிடும் பொழுது அப்ப ஒரு தனிநபர் அப்படின்னும் போது ஒவ்வொருவருமே ஒருவரிலிருந்து ஒருவர் முற்றிலும் வேறுபட்டவர்களாக காணப்படுகிறார்கள். மனிதர்கள் அது விலங்குகள் அது செடி கொடி தாவரங்கள் இந்த மாதிரி ஒரு சொல்லும் ஒட்டுமொத்தமான அந்த சொல் குவிக்கும் போது அதுக்கான ஒரு பொதுத்தன்மை நிலவும். அது ஒரு மனுஷனையும் தனித்தனியா சொல்லும் போது ஒருத்தனை குறிப்பிடும் போது அவன் போன ஒரு தனித்தன்மை இருக்கும். மனிதர்கள் ஒரு பன்முகத்தன்மை இருக்கும். ஆனா ஒரு மனுஷன் ஒருத்தனை குறிப்பிட்டு சொல்லும் போது அப்ப அவங்க எல்லாமே இப்ப ஆண்கள் தான். ஆண்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பார்க்கும்போது அவங்களுக்குரிய அந்த குவாலிட்டிஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே மாறக்கூடியதா தனித்தனியா இருக்காங்க. அது எல்லாம் ஒண்ணுன்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. மனித இனத்தை உறுப்பினராக உள்ளது உண்மையில் உலகளாவிய ஆண்களை போயிருக்க தனித்துவத்தின் சிக்கல் என்ன? அக்வினாஸ் இந்த பன்முகத்தன்மையின் கொள்கையை தனிநபரின் சாராம்சத்தில் கண்டறிய வலியுறுத்துகிறார். இப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கிற பொதுவான கருத்தை மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்லிட்டு போறதுல இல்ல. அது இந்த பன்முகத்தன்மையின் கொள்கையை தனிநபரின் சாராம்சத்தில் கண்டறிய வலியுறுத்துகிறார். பன்முகத்தன்மை ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன மாதிரி இருப்பது என்பது இந்த பன்முகத்தன்மையின் ஆதாரம் உள்ளே உள்ளது. எனவே அது ஏதோ ஒன்றா குறிப்பிடப்பட வேண்டும். இது வகுப்பின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு தனிப்பட்ட சாரம் என்ற உண்மையை ஒப்புக்கொள்ளுகிறது. பொதுவானதாக கூறக்கூடிய அனைத்து கற்பனையான பரிபூரணங்களில் வரையறுக்கப்பட்ட வெளிப்பாட்டு ஒட்டுமொத்த வகுப்பின் சாராம்சம் இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சொல்லப்பட வேண்டிய பார்வைக்கு சமமாக இருக்கும். அது பன்முகத்தன்மை அந்த ஆதாரம் உள்ளதான் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்குமே பன்முகத்தன்மை இருக்கு. அந்த பன்முகத்தன்மை ஒருத்தருக்கிட்ட இருந்து ஒருத்தர் வேறுபட்டவராக காணப்படுகிறார்கள். அது பொருள்னு சொல்லக்கூடிய அந்த அதாவது தனித்துவத்தின் சிக்கல்னா எல்லாம் ஒட்டுமொத்தமா இப்படிதான் ஆண்கள் இப்படிதான் பெண்கள் இப்படி விலங்கு இப்படி அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்லிட்டு போறதுல எந்த விஷயமும் நம்ம ஒரு உண்மையான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரும் தனித்தனியான ஒரு சாரத்தை தனிப்பட்ட ஒரு சாரத்தை அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அவர்கள் உள்ளே இருக்கிறது. அந்த இது ஒரு வகுப்பின் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு தனிப்பட்ட சாரம் என்ற உண்மையை ஒப்புக்கொள்வார்கள். ஒவ்வொரு எல்லாத்துக்குமே இது ஒரு பொதுவான ஒட்டுமொத்த கருத்துல இருந்து இது இப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அது சார் ஒரு அப்சாக்டா ஒரு விஷயத்த சொல்றது. நம்ம எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட இதை வச்சு இந்த முடிவுக்கு வர்றோம். அப்ப ஒரு மொத்தமா இருக்கிற சம்மரியாக ஒரு பிரீஃபா ஒரு அப்சாக்டா சொல்லக்கூடியது சாரம் கொள்கிறது. பொதுவாக கூறப்பட அனைத்து கற்பனையான பதிவுகள் வரையறுக்கப்பட்ட வெளிப்பாடு ஒட்டுமொத்த வகுப்பின் சாரமாகும். ஒட்டுமொத்த வகுப்பின் சாரத்துல ஒரு மனுஷன் தனிப்பட்டவனும் தனியா இருக்கான். அவனுக்கான ஒரு சாரம் இருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. பங்கேற்க அல்லது அதன் வகுப்பின் பரிபூர்ணங்களை ஓரளவு வைத்திருக்கவும் அது நம்மை மேலும் வழி நடத்தும். வகுப்பின் ஒவ்வொரு உறுப்பினர் சாராம்சத்தில் கூடுதலாக வைக்க வேண்டிய அவசியம் என்ன? சாரத்திற்கான வரம்பு கொள்கை மட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது. வரம்பு கொள்கை ஒரு வரம்பு இந்த குவாலிட்டியில தான் இருக்கணும், இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு வரம்பை ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒவ்வொரு உறுப்பினர் சாராம்சத்திலும்
இந்த வேறுபாடு இருக்குது, இவங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. வரையறுக்கப்பட்ட வடிவம் வந்து கணிசமான வடிவம் என்று அழைக்கப்படும் போது பொருள் வந்து சாரங்கள் சாரங்கள் என்று அழைக்க பொருள்களின் சாரங்கள் மட்டுமே என்பது. அதாவது வரம்பு கொள்கை வந்து முதன்மை விஷயம், அது மெட்டீரியல் பிரைமா என்று அழைக்கலாம் வரம்பு கொள்கையை. உண்மையான சாராம்சம் வந்து இவ்வாறு வரையறுக்கப்பட்ட வடிவம் கணிசமான வடிவம் என்று அழைக்கப்படுகிறது. பொருட்களின் சாரங்கள் மட்டுமே என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பொருட்கள் இவ்வாறு வரையறுக்கப்பட்டுள்ளன. பொருட்களின் சாரங்கள் வந்து ஒரு வரம்பு கொள்கையை முதன்மையா வச்சிருக்கு. வரம்பு கொள்கை வந்து முதன்மையான விஷயமா வச்சிருக்கு. இந்த பொருளுடைய சாரம் இதுதான், இதனுடைய வரம்பு இது, எல்லை இது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த பொருட்களின் சாரங்கள் மட்டுமே என்பது பொருட்களோட சாரத்துல அது இருக்கு அப்படின்றத வச்சு அது கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம். வரம்பு கொள்கை வந்து சாராம்சத்தில் உள்ள வரம்பு கொள்கை என்று பொருள் கொள்ளும். இந்த வரம்பு கொள்கை வந்து எது இருக்கு, அந்த பொருளுடைய இந்த சாராம்சத்துல உள்ள வரம்பு கொள்கை. பொருள் இப்படிதான் இருக்கும், அதுக்கான ஒரு பண்பு நிலை வந்து இந்த மாதிரி இருக்கு, சாரம்பு இருக்கு, இதுதான் இதனுடைய வரம்பு எல்லை, வரம்பு கொள்கை என்று கொள்கை. அதுவே வந்து ஒரு கொள்கையாக இருக்கிறது. ஏற்கனவே உள்ள செயலின் வரம்பு பெறப்பட்டதன் மூலம் வரையறுக்கப்பட்ட உண்மையான சாரம் பொருளை கட்டுப்படுத்தும் கொள்கையானது கணிசமான வடிவம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த சாராம்சம் வந்து ஒரு கொள்கையாவே அவங்க பாக்குறாங்க. அந்த கொள்கை வந்து செயலின் வரம்பு பெறப்பட்டதன் மூலம் வரையறுக்கப்பட்ட உண்மையான சாரம் பொருளை கட்டுப்படுத்தும் கொள்கையானது கணிசமான வடிவம் என்று அழைக்கப்படுகிறது. நமது அனுபவத்தின் பொருட்களில் உள்ள சாராம்சம் ஹைலோமார்பிசம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து இணைந்து ஒரு பொருளின் வடிவத்திற்கான கிரேக்க சொல், அதாவது ஒரு கிரேக்க சொல்லா இருக்கிறது. சாராம்சத்தில் மட்டுப்படுத்தும் கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வர்க்கம் அல்லது இனங்களின் பல ஒத்த சாரங்களின் பெருக்கத்திற்கான ஒரு பகுத்தறிவு விளக்கம் இது. அது வர்க்கம், அது இனம், இனங்களின் பல ஒத்த சாரங்களின் பெருக்கத்திற்கான ஒரு பகுத்தறிவு. இந்த வர்க்கம், இந்த இனம் இப்ப வந்து நிறைய நாடுகள்ல வந்து இப்போ ஒரு இனம் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஜாதி குறிப்பிடப்படுறது போல ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு இனம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அந்த இனத்துல வந்து இனத்திற்கான ஒரு ஒத்த ஒரு சாரம் வந்து இருக்கும். இந்த இனத்திற்கு ஒரு இன்னொரு இனத்திற்கு ஒரு அப்ப வெள்ளையர்கள் கற்கள் அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்ப இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அப்ப ஒவ்வொரு இனம் இது வந்து இனம் ஆண் பெண் இனம் இவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி வந்து இருக்கு. அதை வந்து பொறுத்து அதை பகுத்தறிவு விளக்கம் அளிக்குது. அக்வினாஸோட மெட்டாபிசிக்ஸ் என்ன சொல்லுங்க, பொருள் வடிவ கலைகளின் இந்த கோட்பாடு வந்து நமது அனுபவத்தின் பொருட்களில் உள்ள சாராம்சம் ஹைலோமார்பிசம் என்று அழைக்கப்படுகிறது. இது இணைந்தது, அதாவது பொருளும் மற்றும் வடிவத்திற்கான கிரேக்க சொல். ரெண்டு வந்து பொருளும் வடிவமும் இணைந்த நிலையில் உள்ளத வந்து அழைக்கிறாங்க. சாராம்சத்தில் மட்டுப்படுத்தும் கொள்கையாக பொருளை ஏற்றுக்கொள்வது வர்க்கம் அல்லது இனங்களின் பல ஒத்த சாரங்களின் பெருக்கத்திற்கான ஒரு பகுத்தறிவு விளக்கம் கொடுக்கிறது. அதாவது வர்க்கம் இனங்கள்ல ஒத்த சார பெருக்கத்திற்கான ஒரு பகுத்தறிவு விளக்கம். ஒவ்வொரு இனங்களுக்கான ஒரு அடிப்படையான கொள்கைகள், கோட்பாடுகள், மரபுகள் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு இனங்களுக்கும் ஒவ்வொரு வர்க்கத்தினருக்கும். இப்ப நம்ம வர்க்கங்களாக நம்ம வந்து இப்ப இந்தியாவில இருந்து வர்க்கங்கள் வர்க்கம் பிரிச்சிருக்காங்க. வர்ணாசிரமம் அந்த பிரிச்சது போல வர்க்கங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அங்க வந்து இனங்கள் பிரிக்கிறது, சிவிலியர்கள், இந்தியர்கள், ஆப்பிரிக்கர்கள், அமெரிக்கர்கள் இந்த மாதிரி, அல்ல கருப்பர்கள், வெள்ளையர்கள் அப்படி இனத்தில் அப்படி பிரிக்கிறது போயிருக்கு. இப்போ ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் ஒரு ஒத்த சாரம் இருக்கும். இந்த வர்க்கத்துக்குன்னா இந்த வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு சாரம், இப்படிப்பட்டவங்களா இது இந்த வர்க்கத்தை சார்ந்தவங்க, இவங்களா அவங்க இந்த வர்க்கத்தை சார்ந்தவங்க அப்படின்னு ஒரு பகுத்தறிவு விளக்கம் வந்து கொடுக்கப்படுகிறது. அக்வினாஸின் மெட்டாபிசிக்ஸின் பொருள் மற்றும் வடிவம். இப்ப அக்வினாஸோட மெட்டாபிசிக்ஸ்ல பொருள் மற்றும் வடிவம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய கூட்டுப்படி அக்வினாஸ் மெட்டாபிசிக்ஸ் பொருள் கொள்கை என்பது
வரம்புக்கான முதல் உள்ளார்ந்த சாத்தியமான கொள்கையாகும். வரம்புக்கான முதல் உள்ளார்ந்த சாத்தியமான கொள்கையாகும். அத்தகைய வகுப்பில் உள்ள ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக இருக்கும் பொருளின் சாராம்சம் அல்லது அதன் வர்க்கம் அல்லது இனத்தின் மற்ற ஒவ்வொரு உறுப்பினரிடமிருந்து பிரிக்கப்பட்டது மற்றும் கணிசமான வடிவம். இதுவும் அதேதான் சொல்லுது. அதாவது கணிசமான ஒரு இனத்துக்கு இனம் உள்ள வேற்றுமையை குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு இனத்துக்கும் தனித்தனியான ஒரு நிலைகள் கொள்கைகள் உண்டு. அது கணிசமான ஒரு வடிவம். அந்த வடிவம் பொருளிலிருந்து வடிவம் எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த இனத்திலிருந்து அதனுடைய ஒவ்வொருவருடைய கொள்கை கோட்பாடு சாராம்சங்கள் உள்ளன. பொருட்கள் என்பது சாத்தியமான பொருளை வழங்கும் முதல் உள்ளார்ந்த உண்மையான கொள்கையாகும். கொள்கை உண்மையானது இதனால் முழு சாரத்தையும் பயன்படுத்தி இருக்கும் செயலை பெறும் திறன் கொண்டது. ஹைலோமார்பிசம் என்பது பல தத்துவமான நபர்கள் எப்படி இருக்க முடியும் என்பதற்கான பகுத்தறிவு விளக்கமாகும். இது கொள்கை ரீதியா ஒரு முழு சாரத்தையும் பயன்படுத்தி செயலை பெறும் திறன் கொண்டது. அதாவது ஒவ்வொரு இனத்திலிருந்து ஆராயப்பட்டு பகுத்தறிவு மூலமாக சில விளக்கங்களை அவருடைய செயலின் இருப்பு பெரும் திறன் கொண்டது. அப்ப பல தனித்துவமான நபர்கள் எப்படி இருக்க முடியும் என்பதை பகுத்தறிவு. அப்ப ஒவ்வொரு இனத்திலையும் மனிதர்கள் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு மனிதனும் என்ன மாதிரியான ஒரு சாராம்சம் கொண்டவன், இயல்பை கொண்டவன் என்பதை பொறுத்து அவர்களுடைய நிலைகள் கணிக்கப்படுகிறது. அப்ப தனித்துவமான நபர்கள் எப்படி இருக்க முடியும்? அப்ப எல்லாரும் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு விஷயத்த இப்ப எல்லாத்தையும் வச்சு ஒரு முடிவு வராங்க, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. இப்ப தனித்துவமான நபர் எப்படி இருக்க முடியும் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ஒவ்வொருத்தரை பற்றியான ஒரு பகுத்தறிவு ரீதியான செயல் ரீதியான விஷயங்கள் கணக்கில் எடுத்து ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, அப்ப இதுல தனித்துவமா யார் இருக்காங்க, அவருடைய செயல் மூலமாக அவங்களுடைய தனித்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவருடைய நடத்தை, அவர்களுக்கு அறிவுக்குமா சிந்திக்கக்கூடிய சிந்தனை, பொருள் கொண்டிருக்க தனித்தனி செயல் மரம் எல்லாம் ஒண்ணுதான். அது போல ஒரு மனுஷனா குவாலிட்டி அவனுக்குள்ள இருக்கிற அந்த பகுத்தறிவு எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவன் வித்தியாசமா தனித்துவமா இருக்கான்னு கணிக்கப்படுறான். இப்போ ஒரு வகுப்பின் உறுப்பினர்கள் அக்கினாஸின் சிறப்பான பங்களிப்பாகும் ஒன்றாக எடுக்கப்பட்டது. இரண்டுமே அவற்றின் தற்போதைய செயல்பாட்டின் சாத்தியக்கூறுகளில் உள்ளன. இதன் மூலம் முழு கலவையும் உள்ளது. பொருளுக்கும் வடிவத்திற்கும் தனித்தனி செயல் இல்லை, மாறாக ஒரு செயல் இருக்க வேண்டும். பொருளுக்கும் வடிவத்திற்கும் தனித்தனியே செயல் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பொருள் தனியா செயல்படுறதுல வடிவம் தனியா செயல்படுது. அந்த வடிவமும் பொருளும் ஒன்றாக இணைந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிதான் இருக்கும்போது அதனுடைய செயல்பாடு ஒன்றாக தான் இருக்கும், மாறாக ஒரு செயலா தான் இருக்கும். ஒட்டுமொத்தமா இது தனியா பொருள்ன்றது தனியா, அது வடிவம் இல்லாம பொருள் இல்லை. பொருள் தனியா எப்படி ஒரு செயலை செய்ய முடியும்? அப்படி இல்லை. செயல் ஒரு செயலை செய்வதற்கு பொருள் அத்தியாவசியமா இருக்கு, அதோடைய வடிவமும் அத்தியாவசியமா இருக்கு. அந்த வடிவத்துக்கு ஏற்ற இடத்துல அந்த பொருள் வைக்கப்படுகிறது. அந்த பொருளுடைய பொருள் மாறிக்கொண்டே இருக்கிறது, மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றங்கள் சில இடத்துல அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான், அதுக்கு பொருந்துவதாக இருக்கிறது. மற்றொரு இடத்தில் அந்த பொருளுடைய வடிவம் சில இடத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையை உடையதாக இருக்கும். கூட்டு சாரத்தின் இரண்டு கொள்கையும் ஒன்றாக பெற்றது. இருப்பினும் இது தெளிவாக உள்ளது. பொருளும் வடிவமும் தனித்தனி அல்லது கூட்டு சாரத்தின் இரண்டு கொள்கைகளும் ஒன்றாக பெற்றது. ரெண்டு பொருளையும் சரி வடிவத்தையும் சரி ரெண்டையும் ஒன்றிணைத்து அந்த சாரம் ரெண்டையும் சேர்ந்து இருக்கக்கூடியது, சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கையா இருக்கு. கணிசமான வடிவத்தின் மூலம் செயல்படுத்துதல் பெறப்படுகிறது. நிச்சயமாக கணிசமான வடிவங்கள் எதிலும் செயல்பட முடியாது. பொருளுக்கும் படிவத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு நாம் மேலே கூறியவற்றிலிருந்து விஷயத்திற்கு இடையே உண்மையான வேறுபாடு உள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. பொருளுக்கும் படிவத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு நாம் மேலே கூறியவற்றிலிருந்து விஷயத்திற்கு இடையே உண்மையான வேறுபாடு உள்ளது என்பது
தெளிவாக தெரிகிறது. மற்றும் வடிவ கொள்கைகள் இது அவர்கள் செயல்படும் ஆற்றலுடன் ஒன்றோடொன்று தொடர்புடையவர்கள் என்பதால் மட்டுமல்ல, மேலும் பொருள் சாராம்சத்தில் வரம்புக்குட்பட்ட கொள்கையாகும். வடிவ கொள்கைகள் அவர்கள் செயல்படும் ஆற்றலுடன் ஒன்றொன்று தொடர்புடையவர்கள். அது ஒரு செயல் ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலுக்கான ஆற்றல், எந்த ஆற்றலோடு அவன் அந்த செயலில் அவன் ஈடுபடுகிறான் செயல்படுகிறான் என்பதை பொறுத்து ஒருவரிலிருந்து ஒருவன் வித்தியாசப்படுகிறான், அது மாறுபடுகிறான். மட்டுமல்ல, ஒன்றோடு தொடர்புடையவர்கள். ஏதாவது ஒரு செயல ஒற்றுமை உள்ளவர்களாகவும் ஒரு செயல ஒரு வேற்றுமை உள்ளவர்களாக வேறுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சாராம்சத்தில் வரம்புக்குட்பட்ட கொள்கை, அதாவது ஒன்றோடு தொடர்புடையவர்கள் ஆற்றல் செயல்ல ஒன்றோடு தொடர்புடையவர்கள் வரம்புக்குட்பட்ட கொள்கையை உடையவர்களா இருக்காங்க. விஷயம் சொல்வது போல இருக்கிறது. இது இந்த இருப்புக்கான சாராம்சத்தில் அதிகம் இல்லை. சாராம்சத்தில் கட்டுப்படுத்தும் கொள்கை இல்லை என்றால் அது வரம்புக்குட்படுத்துவதிலிருந்து உண்மையில் வேறுபட்டது. இந்த சாராம்ச இருப்பு இந்த சாராம்சம் அதிகமா இல்ல, சாராம்சத்துல கட்டுப்படுத்தும் கொள்கை இல்லைன்னா வரம்புக்குட்படுத்தப்படுவதில் இருந்து உண்மையில் அது வேறுபட்டதா இருக்குது. பின் ஒரு வகுப்பில் ஒரு பொருள் உண்மையில் இருக்காது, வகுப்பில் உள்ள மற்றொருவரிடமிருந்து அது வேறுபட்டது. ஒரு வார்த்தையில் அது உண்மையில் தனிப்பட்டதாக இருக்காது. அதாவது ஒரு அத்தியாவசிய மாற்றம் படிவத்தை விஷயத்திலிருந்து பிரிக்கலாம். நிச்சயமாக விஷயம் வேணும். அதாவது சில ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான மாற்றம் படிவத்தை இந்த விஷயத்திலிருந்து பிரிக்கும். நிச்சயமா விஷயம் வேணும். விஷயம்ன்றது அதே சாரம், அது நிச்சயமா வேணும். அது இல்லாம அதோட ஒன்றி போகாம ஒரு விஷயம் ஒரு முடிவு வராது. வகுப்புல மற்றொரு அது வேறுபட்டாலும் ஒரு வார்த்தையில் அது உண்மையில் தனிப்பட்டதாக இருக்காது. தவிர ஒரு அத்தியாவசிய மாற்றம் படிவத்தை விஷயத்திலிருந்து பிரிக்கலாம். நிச்சயமாக விஷயம் வேண்டும். அது நிச்சயமாக அந்த விஷயம் வேணும். அது இல்லாம பொருள் தனியா விஷயம் தனியா அப்படி இருக்க முடியாது. தனித்துவத்தில் பங்கு மற்றும் முக்கியத்துவத்தின் அளவு. ஒரு பார்வையில் ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட அதன் வகுப்பில் உள்ள ஒரு தனி மனிதன் என்பது தெளிவாக தோன்றும். முதல் பார்வையில் ஒரு சாதாரண மனிதன் கூட அதன் வகுப்பில் உள்ள ஒரு தனி மனிதன் என்பது தெளிவாக தோன்றும். சாதாரண பார்வையில பாக்குறான். அதன் பல்வேறு குறிப்பிட்ட தோற்றங்களால் அங்கீகரிக்கப்பட்டது. அதன் விசித்திரமான அளவு, வடிவம், நிறம், நிலையான அளவு மற்றும் போன்ற அத்தகைய கவனிப்பு நிச்சயமாக குறிக்க அப்பாற்பட்டது அல்ல. ஒருத்தர அளவு பொருளை பார்க்கும்போது பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு நம்ம வரோம். அது தோற்றம் பார்த்த உடனே கிடைக்கக்கூடிய அந்த அப்பியரன்ஸ் நமக்கு பார்த்த உடனே ஒரு முடிவு போடுவோம், இந்த தோற்றம் இது இப்படியான. ஆனா அதனுடைய விசித்திரமான ஒரு அளவு, அதனுடைய வடிவம், அதனுடைய நிறம், நிலையான அளவு, அத்தகைய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கிறது நிச்சயமா அதை கவனிக்கதான் செய்வோம். பார்த்த உடனே ஒரு தோற்றம் இருக்கு, பார்த்த உடனே அதுல ஒட்டுமொத்தமா இத்தனை விஷயங்களும் அதுல அடங்கி இருக்கும். அதோட சேர்த்துதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். ஆனால் ஒரு தடங்கள் உள்ளது அல்லது அப்பால் சில தனிமைப்படுத்தப்பட்ட பிரச்சனை பொதுவாக எளிமையானது அல்ல. தனிநபர் அங்கீகரிக்கப்படுகிறார், மாறாக அது தனி மனிதன் எப்படி என்பதற்கான பகுத்தறிவு விளக்கத்தை கண்டறிவதில் ஒன்றாகும். நான் தடங்கள் உள்ளது அப்பால் செல்ல தனிமைப்படுத்தல் பிரச்சனை எல்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் எளிமையானது அல்ல. ஆனா தனிநபர் அங்கீகரிக்கப்படுகிறார், மாறாக தனிநபர் எப்படி என்பதற்கான பகுத்தறிவு விளக்கத்தை கண்டறிவதில் ஒன்றாகும். தனிநபர் இருக்கிற அவருடைய குணம், அவருடைய தோற்றம், அதனுடைய அளவு, அதோடைய நிறம், அவருடைய செயல்பாடுகள், இதை வச்சு அவர் ஒரு தனித்துவத்தை அவர்கிட்ட இருக்கு. தனிமைப்படுத்தல் என்ன பிரச்சனை இருக்கு, இப்ப இவர் இப்படிதான் இருக்கணும், இவர் இங்க இருக்கணும், அவங்களுடைய ஆராய்ச்சியம்னா அதோட பகுத்தறிவு விளக்கத்தை கண்டறிதல் ஒன்றாகும். மெட்டாபிசிக்கல் ஒரு தனிநபராக அதன் இருப்பிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பதன் உள்ளே என்ன இருக்கிறது, அது தனக்குள்ளேயே பிளவுபடாமல் மற்ற எல்லா உயிரினங்களிலும் இருந்து பிரிக்கப்பட்டதா? ஒரு பொருளின் அளவின் சரியான விபத்தினால் என்பது
தெளிவாகிறது. தனக்குத்தானே பிளவுபடாமல் மற்ற எல்லா உயிர்களிலிருந்து பிரிக்கப்பட்டதா ஒரு பொருளின் அளவின் சரியான விபத்தினால் என்பது தெளிவாகிறது. பொருளின் அளவின் சரியான விபத்தினால் என்பது, அதாவது பிளவுபடாமல் தனக்குள்ளேயே பிளவுபடாமல் மற்ற எல்லா உயிரினங்களிலிருந்து பிரிக்கப்பட்டதா இல்ல, ஒரு பொருள் பொருளின் அளவின் சரியான விபத்தினால் என்பது தெளிவாகிறது. அரிஸ்டாட்டில் தனித்துவம். அவர் என்ன சொல்ற, அரிஸ்டாட்டில் தனித்துவ கோட்பாடு பொருள் மற்றும் வடிவத்தின் ஒத்த சொற்களை பயன்படுத்துகிறது. அவருடைய தனித்துவ கோட்பாடு பொருள் மற்றும் வடிவத்தின் ஒத்த சொற்களை அது பயன்படுத்துகிறது. அரிஸ்டாட்டில் செய்யவில்லை. அரிஸ்டாட்டில் செய்த சில சமயங்கள் நினைத்து போல் அவரது ஆசிரியர் பிளேட்டோவை நிராகரிக்கவும் அரிஸ்டாட்டிலுக்கு விஷயம் தெரிகிறது. சில சமயங்கள் அரிஸ்டாட்டில் தனித்துவ கொள்கை, தனித்துவ கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடை வச்சிருக்காரு. அந்த கோட்பாடு பொருள் மற்றும் வடிவத்தின் ஒத்த சொற்களை பயன்படுத்துகிறது. அரிஸ்டாட்டில் சில சமயங்கள்ல நினைத்தது போல அவரது ஆசிரியர் பிளேட்டோவை நிராகரிக்கவும் செய்யறாரு. அரிஸ்டாட்டிலுக்கு விஷயம் தெரியுது. அப்ப அவருடைய கோட்பாடு, அவரு பிளேட்டோட ஆசிரியராக இருந்தா கூட அவர் சில காரியங்கள்ல அவரை ஏற்றுக்கக்கூடியவராக, அவரது கருத்துக்களை நிராகரிக்க கூடியவராக இருக்கிறார். தனித்துவத்தின் கொள்கை அவர் தனது மெட்டாபிசிக்ஸில் கூறுகிறார். எண்ணியல் ரீதியாக வேறுபட்டுள்ளது விஷயம் ஒன்று மற்றும் ஒரே கருத்து, உதாரணமாக மனிதநேய பலவற்றுக்கு சொந்தமானது. இப்ப அவருடைய கருத்து இப்ப எண்ணியல் ரீதியா வேறுபட்டுள்ளது. தனித்துவத்தின் கொள்கை அவர் தனது மெட்டாபிசிக்ஸ் கூறுகிறார். அரிஸ்டாட்டிலுக்கு இந்த விஷயம் தெரியுது. தனித்துவத்தின் கொள்கை அவர் தனது மெட்டாபிசிக்ஸ் கூறுகிறார். எண்ணியல் ரீதியாக வேறுபட்டுள்ளது விஷயம் ஒன்று மற்றும் ஒரே கருத்து, உதாரணமாக மனிதநேய பலவற்றுக்கு சொந்தமானது. சாக்ரட்டிஸ் ஒன்று சொல்றாரு. அரிஸ்டாட்டில் பிளேட்டோவை பொறுத்தவரை கருத்தியல் அல்லது உலகளாவிய மற்றும் மாற்ற முடியாதது மட்டுமல்ல, சாரம் அறிவியல் மற்றும் உண்மையான அறிவின் ஒரே பொருள் அப்படின்னு சொல்றாரு. சாக்ரட்டிஸுடைய மாணவர் பிளேட்டோவோட மாணவர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் இவங்க அவர் அவருடைய ஆசிரியராக இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ற சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் புதிய கருத்துக்களை இவர் முன்வைக்கிறார். அரிஸ்டாட்டில் பிளேட்டோவை பொறுத்த வரைக்கும் கருத்தியல் அல்லது உலகளாவிய மற்றும் மாற்ற முடியாதது மட்டுமல்ல, சாரம் அறிவியல் மற்றும் உண்மையான அறிவின் ஒரே பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அறிவியலும் மற்றும் உண்மையான அறிவின் ஒரே பொருள். இந்த சாரம் ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த ஒரு சாரம் இருக்கும். அறிவியல் உலகளாவிய அர்த்தம். இப்ப மனிதன் அப்படி இருக்கும்போது மனிதனையும் அவனுக்கு இருக்கணும். அந்த மனிதனையும் இருக்க வேண்டியது அது ஒரு சாரம். மனிதனையும் அது ஒரு சாரம். உலகளாவிய மற்றும் மாற்ற முடியாதது மட்டுமல்ல, சாரம் அறிவியல் மற்றும் உண்மையான அறிவியல் ஒரே பொருள். அறிவியல் படியும் மெட்டாபிசிக்ஸ் ரீதியாகவும் அது ஒரு சாரம் இருக்கு, உண்மை பொருள், ஒரே பொருள். ஆனால் இது இறுதியில் ஒரே மாதிரியாக இருந்தது தனிநபரின் உண்மையான சாராம்சமாகும். தனிநபரின் உண்மையான சாராம்சம் ஒரு ஒரே ஒரு கொள்கை, அதாவது ஒரே மாதிரியான ஒரு மனிதர்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரே மாதிரியான கருத்துக்கள், ஒரே மாதிரியான சிந்தனைகள், ஒரே மாதிரியான பகுத்தறிவுகள், இது மாதிரியான ஒரே மாதிரியான ஒரு தனிநபர் இருக்கிறது இன்னொரு தனிநபர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சாராம்சமாகும். இது கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தை தனித்துவத்தின் கொள்கையாக இருக்க முடியாது. அதாவது அரிஸ்டாட்டில் சொல்றது இவங்களுடைய கருத்துக்களை தான் அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் சொல்றது மாதிரி இவங்களுடைய கருத்துக்களை அரிஸ்டாட்டில் பிளேட்டோவை பொறுத்த வரைக்கும் கருத்தியல் உலகளாவிய மற்றும் மாற்ற முடியாத மற்றும் சாரம் அறிவியல் மற்றும் உண்மையான அறிவின் ஒரே ஒரு பொருள். சாரம் அறிவியல் உண்மையான ஒரு பொருளா தான் பார்க்கிறாங்க. இறுதியில் ஒரே மாதிரியாக இருந்தது தனிநபரின் உண்மையான சாராம்சமாகும். தனிநபருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சாராம்சம் இருக்கு. அது ஒரு மனுஷன்ட்டு இன்னொரு மனுஷனை வேறுபடுத்தி காட்டுது. உண்மையான சாராம்சம் அவனுடைய அறிவின் பொறுத்தவரை பகுத்தறிவை பொறுத்து அவனுடைய செயல்பாடுகளை பொறுத்து அது அமைகிறது.
ஜான் டன்ஸ் ஸ்கோடஸின் தனித்தத்துவம். முதன்மையான சாரத்துடன் இருப்பதை அடையாளம் காண்பதில் ஸ்கோடஸ் அரிஸ்டாட்டிலை பின்பற்றினார். அவர் ஜெனரலை நிராகரித்தார். இந்த ஜான் டன்ஸ் ஸ்கோடஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த அரிஸ்டாட்டில் ஒரு பின்பற்ற சாரம், முதன்மையான சாரம் இருப்பதை அப்படியே அடையாளம் காட்டுறாரு. அடையாளம் காட்டும் போது ஏற்றுக்கொள்றாரு, பின்பற்றுகிறாரு. அவரு ஜெனரல் நிராகரிக்க, அது ஒரு பொதுமை பன்முகத்தன்மை இவர் நிராகரித்து பேசுகிறார். ஆற்றலை கட்டுப்படுத்தும் செயலின் மனோதத்துவ கொள்கை மற்றும் அக்வினாஸின் கோட்பாட்டை ஏற்க மறுத்தது. ஆற்றலை கட்டுப்படுத்தும் செயலின் மனோதத்துவ கொள்கை மற்றும் அக்வினாஸ் கோட்பாட்டை ஏற்க மறுத்தது. இவர் ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த வரக்கூடிய தத்துவவாதிகள் புது புது கருத்துக்களை வைக்கிறாங்க. அரிஸ்டாட்டில் ஒரு கருத்தை வைக்கிறாரு, பிளேட்டோ ஒரு கருத்தை வைக்கிறாரு, சாக்ரட்டிஸ் ஒரு கருத்து. இவர் அக்வினாஸ் உடைய கருத்தை இவர் ஏற்க மறுத்து இவர் ஒரு புதிய கருத்தை கொண்டு வருகிறார். அது பொதுமைத்தன்மை, பன்முகத்தன்மையை இவர் நிராகரிக்கிறார். அவருடைய பன்முகத்தன்மை எல்லாருக்கும் ஒரு பொதுவான மனிதர்கள், விலங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொதுத்தன்மை, அதை இவர் நிராகரிக்கிறார். அது எல்லாருக்குள்ளயும் ஒரு சாரம் இருக்கு, அது தனியா இருக்கு, அது ஒவ்வொருத்தரையும் அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கிறது. உயிரினங்கள் அக்வினாஸ் முன்வைத்த தனித்துவத்தின் பொருள் வடிவ கோட்பாட்டை அவர் நிராகரித்தார். உயிரினங்கள்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை இவர் நிராகரித்தார். மேலும் இந்த விஷயங்கள்ல அவர் அரிஸ்டாட்டிலை பின்பற்றினார். ஸ்குவாயஸ் கணிசமான வடிவத்தின் ஒற்றுமையை எதிர்த்தார். அந்த கணிசமான வடிவத்தின் அதையும் இருக்கிறாரு. அப்ப இவர் அரிஸ்டாட்டிலை பின்பற்றுகிறார். இவருடைய பிளேட்டோவையும் அக்வினாஸுடைய கோட்பாட்டையும் ஏற்க மறுக்கிறார். இவர் அரிஸ்டாட்டில் பின்பற்றார். அவருடைய கருத்துக்கு மதிப்பளித்து அதை பின்பற்றுகிறார். கணிதமான வடிவத்தை ஒற்றுமையும் எதிர்த்தார். இப்ப பொருட்கள் மற்றும் முறைப்படி வேறுபட்ட வடிவங்களில் பன்முகத்தன்மையை வலியுறுத்துகிறது. பொருளுக்கு ஒரு பன்முக வடிவங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்தை பொறுத்து அதனுடைய வடிவங்கள் மாற்றத்துக்கு உட்படுகிறது. அதனுடைய பொருளின் நிலையை பொறுத்து, அது இருக்கக்கூடிய அந்த இடத்தை பொறுத்து அதனுடைய வடிவத்தில் மாற்றங்கள் நிகழ்கிறது. அதனுடைய செயல்பாடுகள் மாறிக்கொண்டே வர அதனுடைய பொருளுடைய வடிவத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அது தேய்ந்து போகிறது, கழிந்து போகிறது, அது கீழ்நிலையில் போகிறது. இப்ப அந்த மாற்றம் வரும்போது அந்த முதன்மையான இருந்த அந்த பொருளினுடைய மாற்றம் அப்படியே இருக்க முடியாது. ஆனா பொருள் இல்லை என்று சொல்வதற்கான நிலை இல்லை. ஆனா பொருள் அதே நிலையிலே இருக்காது. அதாவது தனித்துவத்தில முக்கியத்துவத்தினால்னா சாதாரண மனிதனுக்கு கூட அந்த வகுப்பில் உள்ள ஒரு தனி மனிதன் என்பது தெளிவாக தோன்றும். பல்வேறு குறிப்பிட்ட தோற்றங்களால் அங்கீகரிக்கப்பட்டது. அதன் விசித்திரமான அளவு, ஒவ்வொரு தோற்றத்துக்கும் ஒரு பொருளுக்கான ஒரு அளவு, அது வடிவம், ஒரு நிறம், அது நிலையான விசித்திரமான அளவு, அது நிலையான அளவு, நிறம், வடிவம் போன்றவை எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றங்கள், எல்லாவற்றுக்கும் ஒரு இந்த நிலைகள் இருக்கு. இதை வச்சுதான் ஒரு குறிப்பிட்ட இவங்க இப்படிப்பட்டவர்கள், அதாவது ஒருத்தருடைய இருப்பை நிர்ணயிக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் இந்த வித்தியாசம் வரும். அப்ப பொருளுடைய வடிவத்தை பொறுத்து, பொருளுக்கு வடிவம் உண்டு, அந்த வடிவம் பொருளை விட்டு எவ்வாறு மாற்றத்தை கொண்டு எவ்வாறு வேறு ஒரு நிலையை அடைகிறது. அந்த வடிவம் மாறும்போது இந்த பொருளினுடைய இயல்புத்தன்மை, அதன் முதன்மைத்தன்மை மாறி பரிணாமிக்கிறது அல்லது வேறு ஒரு நிலையை அடைகிறது. அது ஒரு தோற்றமும் அது தோற்றத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய கழிவோ வளர்ச்சியோ அது மாறிக்கொண்டே வருகிறது. அதனால அந்த பொருளுடைய தோற்றம் இருப்பிலையும் அந்த மாற்றம் நிகழ்கிறது. ஒரு தனி மனிதன் இப்படி என்பதற்காக பகுத்தறிவு விளக்கத்தை கண்டறிவதில் ஒன்றாகும். அது தனி மனிதர்
ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராம்சத்தை கொண்டுள்ளவனாக இருக்கிறான். அதாவது அத்தியாவசியமான படிவத்தை விஷயத்திலிருந்து அத்தியாவசியமான ஒரு நிலை வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மை இருக்கு. ஒரு ஒரு உடனடி ஒரு புதிய படிவத்தை பெறுகிறது. தெளிவான தெரிந்தபடி பிரித்தெழுந்த எளிமையான சோதனைகளில் ஒன்றாகும். உண்மையான வேறுபாடு பொருள் மற்றும் பொருள் என்பது போன்ற பரிபூரண வரம்புகளை குறிக்கிறதை கவனிக்க வேண்டும். பொருள் வந்து ஒரு அதனுடைய இயல்பு எல்லாமே சரியாக இருக்கும்போதுதான் அதனுடைய முழுமையான தோற்றத்தை வந்து அது அடையுது. பொருளுக்கும் வடிவத்திற்கும் தனித்தனி செயல் மாறாக ஒரு செயல் தான் இருக்கும். அது பொருள் தனியா இருக்கிறது இல்ல, வடிவமும் தனியா போய் நிக்கிறது இல்ல. இது இரண்டுமே சேர்ந்து ஒரு பொதுவான ஒரே ஒரு பொருள் அல்லது ஒரே ஒரு நிலை அப்படி பொருள் என்று சொல்லக்கூடியது. இந்த பொருளுடைய இந்த ரெண்டு கூட்டு சாரத்தினுடைய கொள்கை தான் இரண்டு கொள்கை ஒன்றாக பெறுது. செயலும் இருக்கும், பொருளும் இருக்கும், வடிவமும் இருக்குது. ரெண்டும் சேர்ந்துதான் அதுக்கு ஒரு பெயரிட்டு அழைக்கப்படுகிறது. கணிசம் அது பொருள் இல்லாம ஒரு செயலும் இல்லை, இந்த செயல் இல்லாம ஒரு பொருள் இல்லாம ஒரு வடிவம் இல்லை. வெறும் வடிவம் மட்டும் எங்கேயும் வராது. அப்ப பொருள் வடிவம் வந்து வரம்பு கொள்கைக்கான முதன்மை விஷயம். அதாவது பொருள் வந்து உண்மையான ஒரு சாரம் இருக்கு, பொருளுக்கு ஒரு சாரம் இருக்கு, வடிவம் வந்து ஒரு கணிசமான வடிவமா இருக்கு. அது வந்து வடிவத்துல வந்து மாற்றங்கள் நிகழக்கூடியது. இந்த வடிவம் வந்து பொருளுடைய ஏற்ற இறக்கங்கள்ல அதாவது அக்யூனஸ் சொல்ற மாதிரி பன்முகத்தன்மையின் கொள்கையை தனிப்பட்ட சாராம்சத்தை கண்டறிய வலியுறுத்துகிறார். பன்முகத்தன்மை வந்து ஒவ்வொரு வகுப்பின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு பன்முகத்தன்மை இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் ஒரு பன்முகத்தன்மை இருக்கும். இது வகுப்பின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு தனிப்பட்ட சாரம் என்ற உண்மையை ஒப்புக்கொள்கிறது. பொதுவாக கூறக்கூடிய அனைத்து கற்பனையான பரிபூர்ணங்களும் வரையறுக்கப்பட்ட வெளிப்பாடு ஒட்டுமொத்த வகுப்பின் சாராம்சமாகும். அந்த சாராம்சம் ஒவ்வொரு தனி மனிதனும் சொல்லப்பட வேண்டிய பார்வைக்கு சமமாக இருக்கும். அப்ப மனித இனத்தின் வந்து உறுப்பினராக உள்ளது. இருப்பினும் இது உண்மையிலேயே உலகளாவிய என்ற காரணத்திற்காக வரையறை இனங்களின் உறுப்பினர்களின் தனித்துவத்தை வெளிப்படுத்தாது. ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு இனத்தினுடைய மக்கள் அல்லது இனங்களின் உறுப்பினர்கள் வந்து தனித்துவத்தை வந்து வெளிப்படுத்தாது. வரையறைய ஒட்டுமொத்தமா மனிதர்கள் ஒட்டுமொத்தமான ஒரு காரியம் சொல்லும்போது பன்முகத்தன்மை. இந்த குழு அது குழு ஒரு இனம் குழு அப்படி இருக்கும்போது இந்த குலத்திற்கான ஒரு அடையாளம் இது, இதனுடைய சாரம் இது உங்களுடைய தத்துவத்தின் சாரம் இது, இவங்களுடைய மரபுகள் இது, இந்த மரபுகளின் சாரம் வந்து இது. அப்படி ஒவ்வொரு கொள்கையும் தனித்தனியா ஒவ்வொரு பன்முகத்தன்மை வந்து இந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு கூட்டத்திற்கு அது ஒட்டுமொத்த ஒரு கொள்கைக்கு இந்த தன்மை உள்ளது, இந்த பன்முகத்தன்மை உள்ளது. இது வந்து ஒரு தனிநபரின் சாராம்சத்தில் கண்டறிய வலியுறுத்துற அக்யூனஸ் வந்து பன்முகத்தன்மை இருந்தாலும் ஒரு தனித்தனி ஒரு நபரை எடுத்துக்கொள்ளும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட கொள்கை ஒரு செயல்பாட்டினுடைய அளவு, செயல்பாட்டினுடைய வேகம் அல்லது விவேகம், இது வந்து ஒவ்வொரு மனிதன் வந்து வேறுபடக்கூடியது. செயலாற்றக்கூடிய அந்த ஆற்றல் வந்து ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் வேறுபாடு வந்து கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த சாராம்சத்துல வந்து ஒரு தனிநபருடைய இருப்பு வந்து இந்த பன்முகத்தன்மையில இருக்கக்கூடியது தனிநபருக்கு இருந்தாலும் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு தனிப்பட்ட ஆற்றல் வந்து உள்ளது. அது போல தனிப்பட்ட ஒரு பகுத்தறிவு சிந்தனை வந்து இருக்கும். இப்ப ஒவ்வொரு தத்துவவாதிகளும் ஒவ்வொரு தத்துவத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்லக்கூடிய தத்துவ கொள்கை வந்து இன்னொருத்தர் வந்து மறுக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த மறுத்தை வந்து முற்றிலுமாக மறுப்பதில்லை. சில விஷயங்களை அவங்க மறுத்து ஒரு புதிய விஷயங்களை கொண்டு வருகிறார்கள்.
அவர்கள் கருத்தை வந்து இப்படிதான் அப்படின்னு அது ஒரு கருத்தை, புதிய கருத்தை வலியுறுத்துறாங்க. அதே போல ஏற்றுக்கொள்வது முற்றிலும் ஏற்றுக்கொள்வார். சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளாம சில விஷயங்களை நிராகரிக்கிறார்கள். நிராகரிப்பதற்கு பதிலாக ஒரு புதிய ஒரு கருத்தை, புதிய ஒரு பகுத்தறிவாத சிந்தனைகளை முன்வைக்கிறார்கள். அப்ப அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த பகுத்தறிவுவாதிகள், சிந்தனையாளர்கள் அல்லது தத்துவவாதிகள் அவருடைய பகுத்தறிவுவாதத்தின் மூலமாக ஒரு புதிய கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். புதிய கொள்கையை முன்வைக்கும் பொழுது அந்த சிந்தனையின் அடிப்படையில், பகுத்தறிவின் அடிப்படையில் அவர்கள் இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் புதிய ஒரு புதிய ஒரு தத்துவத்தை உருவாக்க முடிகிறது. தத்துவவாதிகள் புது புது கருத்துக்களை உருவாக்கும் பொழுது பழைய கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது நிராகரிக்கக்கூடியதா என்ற முடிவுக்கு வந்து வருவதற்கான சூழல் இல்லை. சில கருத்துக்கள் வந்து ஒருவருடைய தத்துவ கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் சில காலத்தில் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அது அந்த காலத்திற்கு பொருந்துவதாகவும் காலத்திற்கும் வரையறைக்கும் உட்பட்டதாகவும் இருக்கிறது. அது மற்றொரு ஒரு காலகட்டத்திலும் மற்றொரு சூழலில் அந்த கருத்துக்கள் வந்து ஒத்து போகாத சூழ்நிலையில் காணப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் காணப்படுகிறது. ஒரு உலகத்தில் உள்ள அந்த பொருட்கள் வந்து மாற்றத்திற்கு உட்பட்டதாகவே இருக்கிறது. மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது உலக இருப்புன்னு சொல்றோம். இந்த உலக இருப்பு வந்து எந்த பொருள்களால் ஆனது அப்படின்னு கேட்கும்போது உலகம் இருக்கு. உலகம் வந்து ஏதோ ஒரு பொருளால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அது எதனால் உண்டாக்கப்பட்டது, எவற்றின் மூலம் உண்டாக்கப்பட்டது, மூலப்பொருள் என்ன, அதனுடைய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ தேல்ஸ் அப்படின்ற ஒரு ஆன்சியன்ட் கிரேக் பிலாசபர் என்ன சொல்றாருன்னா, நீர்னால் தான் அந்த உலகம் உண்டாயிருக்கு. அவர் நீரை சொல்றாரு. அனாக்சிமஸ் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து நெருப்பினால உண்டாகி, ஹெராக்டஸ் வந்து நெருப்பினால உண்டாயிருக்குன்னு சொல்றாரு. இது ஒருத்தரும் ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் உலகத்திற்கு முதல் அந்த ஆதாரம். அதாவது காஸ்மாஸ், இந்த காஸ்மாஸோட காம்போசிஷன் வந்து இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்து வரக்கூடியவர்கள் வந்து நீர், நிலம், நெருப்பு, நெருப்பு சொல்றாரு, நிலம், நீர், காற்று சொல்றாங்க. இப்ப இது ஒவ்வொன்றா மாற்றம் ஆகுது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொருளாக இருக்குது, அந்த பொருள் வந்து காலத்தின் மாற்றத்துல வந்து அதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சியில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மலை வந்து உடையுது, அது கற்களாகுது, அது மணலாகுது, அது கடைசியில மண்ணாகுது. அப்ப இது அப்படியே மாற்றங்கள் ஆகுது. இப்ப திடப்பொருள் வந்து திரவ பொருளாகுது, அது வாயு பொருளாகுது. அப்ப மாற்றங்கள் அதுலயும் இருக்குது. அப்ப திடப்பொருளா அந்த ஒரு நீர் வந்து அது தண்ணியா இருக்கும்போது எந்த பாத்திரத்துல அதை வைக்கிறோமோ அதனுடைய வடிவத்தை பெறுது. அப்ப அது ஒரு திடப்பொருளா, அது ஒரு பனிக்கட்டியா சேரும்போது அது ஒரு திடப்பொருளா இருக்கு, அது ஒரு கட்டியா இருக்கு. அது வந்து எந்த பாத்திரத்துல வச்சோமோ அதனுடைய வடிவத்தை அது பெற்றுள்ளது. அப்ப அது ஆவியாகும் போது அது அப்பொழுது ஒரு வடிவத்தை பெற்றிருக்கவில்லை. வந்து அது ஆவியா இருக்கும்போது அது வடிவத்தை பெற்றல. நீர்னால ஆனது, நெருப்பினால ஆனது, இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ற கருத்தை வந்து பின்னாடி வர்ற தத்துவவாதிகள் வந்து புது கருத்தை இதனால மட்டும் ஆகாது, அல்லது நெருப்பினால மட்டும் ஆகாது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. அப்ப பிளாஸ்டிக் வந்து அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஒருத்தருடைய கருத்தை மறுத்து இன்னொருத்தர் புதிய கருத்து சொல்றது, அது இன்னொருத்தர் வந்து இப்படி இல்லை, இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த அவரு அப்ப சொல்லக்கூடிய கருத்து வந்து அந்த நிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது, பின்னாளில் அது அந்த காலத்திற்கு பொருந்தாததாக இருக்கிறது. மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மாற்றங்கள் நிகழாமல் இல்லை. பொருளா இருந்தாலும் சரி, அந்த இருப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு வடிவத்தை பெற்றுள்ளது. அது மாற்றங்களுக்கு உட்பட்டது. அந்த மாற்றங்கள் வந்து அந்த மாற்றங்களுக்கு உட்பட அதனுடைய வடிவம் வந்து மாறிக்கொண்டே வருகிறது. அந்த இருப்பு வந்து அதே அப்படியே இருக்கிறது என்ற இருத்த நிலை வந்து அதை சொல்ல முடியாது. இருத்தல் வந்து மாறி அதனுடைய வடிவம் மாறுது, அது தேஞ்சு போகுது அல்லது ஒரு உருவமா மாறுது. இப்போ ஒவ்வொரு செங்கலா ஒரு வீடாகும் போது வீடு ஒரு உருவத்துக்கு வருது. செங்கல்
அந்த நிலையிலே இருக்கிறது. நன்றி.